கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40 பேர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை அடுத்து சமூக வலைதளங்கள்ல தாவேக தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்தும், காவல்துறையை விமர்சித்துமே, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்தும் கருத்துகள் பகிரப்பட்டு வருது. இதனடுத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ மூலம் பொதுமக்களுக்கு வேண்டுகோளுமே விடுத்திருக்காரு. அதுல கரூர்ல நடந்த பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்க கூடாத துயரம், மருத்துவமனைக்கு நான் நேரில் சென்று பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலவில்லை. கனத்த மனநிலை துயரத்திலும் தான் நான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைத்ததும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையுமே பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. உடனே அன்றைக்கிரவே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள் என்று 41 பேர் நாம் இழந்திருக்கோம். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அதனை உடனடியாக வழங்கி கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் அரசு சார்பில் முழு சிகிச்சை வழங்கி வருகிறோம். நடந்த சம்பவத்திற்கான முழுமையான உண்மை காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கான். அவங்க பார்த்து கொள்வாங்க. யாரையும், எந்த அரசியல் கட்சி தலைவரையுமே நீங்கள் தாக்கி சமூக வலைதளங்களில் பேச வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோளுமே விடுத்திருக்கார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் கரூர் சம்பவம் பற்றி பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல கரூர்ல நடைபெற்ற கூட்ட நெரிசல் காரணமாக இருந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், அவங்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னும், இப்படி ஒரு கூட்ட நெரிசலை கண்டிப்பாக குழந்தைகள், பெண்கள் தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார். மேலும் பாத்தீங்கன்னா இவர் பல வருடங்களாகவே திமுகவில் இருந்து வரார் அப்படின்றதும் பலருக்குமே தெரிந்த விஷயம்தான். மேலும் பாத்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்களை எச்சரிக்கும் விதமாகவும் நடிகர் வடிவேலு அவர்கள் பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு.